ஹாய் காய்ஸ், நம்ம இறாலை தலை தனியாக உடம்பு தனியாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணலான்னு பார்த்தா மேலே ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு, தண்ணி வேறு சூடாக இருந்துச்சா. ஸோ அதனால் கீழே வச்சு வாஷ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு விஷயம், எப்போவுமே வீடியோ பார்க்கும்போது ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். சிலவங்க வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஒரு 4-5 தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துருவேன். பாருங்கள், ஃபஸ்ட் தண்ணி கழுவும் போதே அந்த தண்ணியோட கழுவி எப்படி அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒரு 4-5 டைம் கழுவுனா நல்லா தண்ணி வந்து ஒயிட்டாகவும் இறவும் நல்லா ஒயிட்டாக ஆயிரும் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இன்னொன்று வந்து சிலவங்க வந்து இறால வந்து கீழே ஒரு கோடு மாதிரி வரும், அதுதான் இறால் குடல்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, மேலே இருக்கும் பாருங்கள். இந்த தலையை பிக்கும் போது தலையோடு சேர்ந்து வரும், அதுதான் இறால் குடல். சிலவங்க வந்து அப்படியே போடுவாங்க, ஆனால் அப்படியே சமைச்சா கொஞ்சம் அது கடிக்கும் போது மண்ணு கடிப்பட்டமே ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ அதனால் எனக்கு இந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணனா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போதே சம்டைம்ஸ் வந்து ஒரு சில குடல் உள்ளே இருந்தால் கூட நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வெளியே தெரிஞ்சிடும், அது எப்படி கருப்பாக தெரியும். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து 5வது தண்ணி, லாஸ்ட் தண்ணி க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா தண்ணி ப்யூர் ஒயிட் ஆகிடுச்சா. இந்த இறாலுக்கு வந்து நான் எப்போவுமே வீட்டில் நானே ரெடி பண்ணுற ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மசாலா மட்டும் போட்டாலே போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, அந்த மிளகாத்தூள் போட்டு விரசிட்டு அப்படியே தவாவில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து தவாவில் ஃப்ரை பண்ணுற வீடியோவை அப்படியே பாருங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை காய வச்சிடணும். அப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் எவ்வளோ தேவையோ ஊற்றி அது பாட்டுக்கு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இறாலுக்கு மசாலா வரைச்சிடலாம். எவ்வளோ தேவையாமா? ஆமாம், நல்லா வறுவல் மாதிரி ஆகணும், அதனால இவ்வளோ எது ஊற்றணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அதில் தானே. ஆமாம், அதில் என்ன போட போகிறோம்? இதில் வந்து இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா, குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ கொஞ்சம் வீட்டிலே பண்ணதா. ஆமாம், போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கணும். வேறு பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். போட்டு ஆல்ரெடி இந்த கருவேப்பிலையை கழுவி வச்சிட்டோம் தண்ணியில். இனிமேல் அதை அப்படியே உருவி உள்ளே போட்டாச்சு. போட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் பிசையணும், நல்லா அந்த உப்பு மிளகாலாம் சேர்றமே பிசையணும். ஆல்ரெடி இது லேசாக நம்ம கலந்து லைட்டாக தண்ணி இருக்கும் வடித்ததுக்கப்புறம் லேசாக, அதனால் அப்படி ஒட்டிக்கிறோம் மசாலா நல்லா. இப்போ மசாலா வந்து பத்தலை, அதனால் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான், இது அப்படியே போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட வேண்டியதான் தோசைக்கல்ல போட்டு. எப்படி நீ போட்டு அந்த மாதிரியா காமெடி விளையாட்டா? நான் என்னைக்கு உங்களுக்கு வரட்டேன்? அம்மாடியோ, நம்பாதீங்க யாருமே, சொல்வதெல்லாம் சொல்லுங்க பொய்யா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அப்படியே எண்ணெயில் சூடாயிட்டா என்ன அப்பா புகை கிளம்புது, எவன் மூஞ்சி நீ தெரிய போகுதுன்னு தெரியல. யார் மூஞ்சி தெரிக்காது, போட்டா அவ்வளோதான். அப்படி இறால போட்டாண்டிலாம், அது ஒன்றும் பண்ண வேண்டியது. வேறு எதுவும் தக்காளி எல்லாம் எதுவும் போடாண்டா இருக்கு. அப்படி இந்த மசாலா இதே போட்டு நல்லா பெரட்டப்போ லாஸ்ட்டை பாருங்க, கொஞ்சம் இடம் எடுத்து வச்சுருவோம். அந்த தலைக்கு லைட்டாக போடுறது. இந்த மாதிரி எண்ணெய் போடுறப்ப கையை உள்ள ஒரு இதுதானே நல்லா வேகட்டும். கும்பகும்பு இருக்கு, தீனி போக முடியாது. செம்மையாக இருக்கும், வாசம் சூப்பராக இருக்கும். தீட்டு விடலாம் ஆடாம அது கொஞ்சம் வேகணும், நல்லா வேகட்டும். இப்போ ஆயில் சூடாயிட்டு இப்போ இதை அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். மெதுவாக பரட்டணும். ஆல்ரெடி இதுலேருந்து தண்ணியாக வரும், அதுலேருந்தே நல்லா வேக ஆரம்பிச்சோம். தெரிஞ்சா கலரு தண்ணி வருதா? இதோ தண்ணி வரும். ஒருபாடு படி வேகட்டும். இவ்வளோ என்ன தண்ணியா எண்ணெயா? அது தண்ணி அதோட தண்ணியெல்லாம் ஊறி வரும் நல்லா. இது அந்த மசாலா ஃபுல்லாக அந்த இதில் இறால்லே ஊற்றிடும். இப்போ இதை மாற்றி விட்டால் நமக்கு சேஞ்ச் தெரியுது அந்த கலரு.
இந்த கலரில் வரணும். ஃபுல் எல்லா இறலும் இந்த கலரில் வரணும். இந்த முருமுருன்னு இருக்குல்ல, இந்த கலரில் வந்து ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும். ஸோ இது அப்பப்போ நம்ம பரட்டி விடுறதுனால இந்த கலர் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருக்கு. இன்னொன்று, நம்ம பெரியவங்க சாப்பிட்டா கூட கொஞ்சம் மசாலா கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து சின்ன பசங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் மசாலாவை கம்மியாக போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் இப்படி வெள்ளையாக தெரியுது. ஆனால் அதுவே நல்லா மொறுமொறுன்னு அந்த கலர் மாறிடும். நம்ம அப்படி அப்பப்போ பரட்டி வரும்போது அந்த கலர் மாறிடும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். சூப்பராக இருக்கும். இதில் மேலே ஆனியன் போட்டு சாப்பிட்லாம் பெரியவங்க. பசங்களுக்கு சும்மாவே போட்டு கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு வந்து கொடுக்கணும்னு நம்ம நல்லா வரைச்சி போட்டால் இன்னும் இந்த கலர் வந்து காரமாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையாட்டு இன்னுமே கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகணும்னா இன்னும் சிம்மிலே போட்டால் முறுமுறுன்னு ஆகிடும். அடுத்து இதை கட்டிக்கலாமா? தண்ணியை குடிங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இறால் ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் பார்த்தேன், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதே மசாலா வச்சு தான் நம்ம வந்து இறால் தலையும் கிரேவியாக செய்ய போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா மசாலா ரெசிபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ.